தேவஜனமே, நம்பிக்கையை விற்றாதீங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உங்கள் இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு அழகாய் கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை. ஏசாயாவின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்க. அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வை ஆக்குவேன். ஒரு காரியம் புரிஞ்சுக்கிங்க, நம்பிக்கை வேணும். அதனால தான் ஆராதனை வேளையில தேவன் சொன்ன ஒரு காரியம் நம்பிக்கை. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அதற்கு முன்பாக ஒரு காரியம் நம்ம பார்க்கலாம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக சாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது கர்த்தர் சொல்றார். யார் இந்த கோரேஸ்? சரித்திரத்துக்குள்ள நம்ம இன்னைக்கு போக போகிறது கிடையாது. இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு கர்த்தருக்குள்ள வளர போறோம். ஒரு 175 வருஷத்துக்கு முன்பாக இந்த மனிதனை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. வேதத்தில் ஒரு 8 பேர் மட்டும்தான் அவருடைய பிறப்பை குறித்து தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கும். அதிலே இவன் ஒருவன், அதிலே கோரேசு ஒருவன். ஆண்டவர் அறியாத ஜனத்திலிருந்து ஆண்டவருக்காக ஆண்டவரை அறிந்து ஆண்டவருக்காக வைராக்கியமாக நான் கர்த்தருக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்தை இவனை வைத்து கர்த்தர் கட்டி முடித்தார். எஸ்ரா 1வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தா தெரியும், நம்ம அங்கே போக வேண்டாம். அப்போ இதுல சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, நீங்க யாரா வேணாலும் இருங்கம்மா, நீங்க எப்படி வேணாலும் இருங்கம்மா, கர்த்தர் பார்வை உங்கள் மேலே வரும் பொழுது அவர் அபிஷேகம் உங்கள் மேலே வரும். அவர் அபிஷேகம் உங்கள் மேலே வரும் பொழுது உங்களுக்கு பூட்டப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். அங்க கர்த்தர் நிறுத்தி படிக்க சொன்ன ஒரு வார்த்தை, அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு சொல்றாராம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக. கையை பிடிச்சு சொல்றாராம். தேவன் நம்ம கையை பிடிக்கணும்னா நம்ம ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். அவர் எனக்கு முன்பாக இருக்கிறாருங்கிற நம்பிக்கை இருக்கணும். ஃபர்ஸ்ட் கையை பிடிக்கிறதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் வாழணும். உதாரணத்துக்கு நீங்க வீட்டில் ஒரு வேலை பார்த்துருக்கிறீங்க. எப்படி சொல்லுவோம், வீட்டில் டஸ்ட்பின் இருக்கு. அந்த டஸ்ட்பினை நீங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருத்தவங்க வந்துட்டாங்க, ஹலோ பிரதர், ஹலோ சிஸ்டர் அப்படின்னு கையை கொடுத்தா நீங்க கையை கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? உங்க கை அழுக்கா இருக்குங்கிறதுனால கொடுக்க மாட்டீங்க. இப்போ கை வாஷ் பண்ணிட்டு வந்து வணக்கமோ இல்லை வணக்கம் வைப்பீங்களா, பிரைஸ் லார்ட் சொல்வீங்களா? கை அழுக்கா இருக்கு, இந்த கை அழுக்கா இருக்கு, இந்த கை சுத்தமா இருக்கு, ஒட்டி இப்படி சொல்வீங்களா? இல்லை இப்படி பிரைஸ் லார்ட் சொல்வீங்களா? இப்படி சொன்னாலும் கிணவினோம். இப்படி வைப்பீங்களா? வெள்ளை சட்டை போட்டுன்னு அழுக்கான கையை மாறல வைப்பீங்களா? வைக்க மாட்டீங்க. கைகளை சுத்தப்படுத்தி அதற்கப்புறம் தான் வணக்கமும், அதுக்கப்புறம் தான் கையை கொடுக்கறதும், அதுக்கப்புறம் தான் காஃபி கொடுக்கறதும். இந்த கையில் வச்சுக்கிட்டு, அதாவது இந்த கை சுத்தம் அசுத்தம், இந்த கை நல்லா இருக்குது, நான் இந்த கையில் தாங்க உங்களுக்கு காஃபி கொடுக்குறேன் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு முகத்துக்கு நேராக அழுக்கான கையை எடுத்து வந்து நீட்டுறீங்க. அதை ஸ்மெல் பண்ணதுக்கப்புறம் இந்த கையில் நான் காஃபி வாங்குவேன்.
இல்லை இந்த கையை எடுத்துன்னு வந்துட்டு ஹாய் ஹலோ அப்படி நீங்கள் காஃபி கொடுத்தீங்கன்னா இதை நான் வாங்கி சாப்பிட முடியுமா? சொல்லுங்க. கைகள் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் கை கொடுக்கப்படும். கைகள் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் அந்த கைகளில் இருக்கிறதை பெற்றுக்கொள்ளப்படும். ஆமாவா? அப்போ நம் கையை ஒருவர் பிடிக்க பிரியமாக இருக்கிறார் என்றால் இந்த நாளிலே ஆண்டவர் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வை ஆக்குவேன் என்ற வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். அது மாற்று கருத்து அல்ல. அவர் சொன்னது நிறைவேறியே தீரும். அது நிறைவேறுவதற்கு நமக்கு ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. யாரோடு ஆண்டவர் இருப்பார்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடு தான் இருப்பார். பரிசுத்தத்தோடு வாழ்கிறவர்களோடு தான் இருப்பார். அது நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆண்டவர் மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? புரியல. நான் பாவம் செய்யறேன், இந்த சரீரத்தை வச்சு ஏதோ பாவம் பண்ணிட்டேன், ஆண்டவரே அப்படின்னு போய் நான் நின்னேன்னா மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா? இருப்பாரா இருக்க மாட்டாரா? மன்னிச்சிருவாரு. உள்ள இருக்கிறது கஷ்டம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாம தான் அவருடைய ஆலயமா இருக்கிறோம். இந்த ஆலயத்தை அசுசிப்படுத்திக் கொள்ளக்கூடாது. இந்த ஆலயத்தை அசுசிப்படுத்திட்டோம் அப்படின்னா விலகிடுவார். ஆனா மன்னிக்கிறதுக்கு கூட இருப்பார், பாதுகாக்கிறதுக்கு கூட இருப்பார். அப்ப எது முக்கியம்? அவர் என் கூட இருக்கிறது தான் முக்கியம். அவர் சமூகம் எனக்கு முன்பாக இருக்கிறது தான் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் சமூகம் எனக்கு அழுது புலம்பி கதறினதுக்கு அப்புறம் வருவார், வராமலாம் இருக்க மாட்டார். அந்த நிலைக்கு நம்ம போயிடக்கூடாது. அப்போ அவங்க பார்க்கணும், கோரேஷு சரித்திரத்தில் அவர் ஆண்டவர் அறியாத சந்ததியிலிருந்து வந்து அவரை ராஜாவாக்கி அவரை உயர்த்தி அவருக்குண்டான பொக்கிஷங்களை கொடுத்து அவரை கொண்டு தேவ திட்டத்தை நிறைவேற்றுறார். அல்லேலூயா. அப்போது உங்களை எண்ணி அறிஞ்சிருக்கிறார்னா நமக்கான ஒரு தேவ திட்டம் இருக்கு. அதை நிறைவேற்றியே தீருவார். அவர் கையை பிடிப்பதற்கு நம் கைகளை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் கைகளை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். கோணலானவைகளை செவையாக்குவார். இன்னைக்கு உங்க வாழ்க்கை கோணலா இருக்கா நேரா இருக்கா? சரி. ரோலர் கோஸ்டர் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? 10 வாட்டி போறது பிடிக்குமா இல்ல ஒரு வாட்டி போறது பிடிக்குமா? ஒரே வாட்டி தான். ஏன் பிடிச்சிருக்கு? இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி சொல்றேன்னு இறங்கும். எப்படி இறங்குது? கோணல் கோணலா போய் ஸ்ட்ரைட்டா இறங்குது. நல்லா புரிஞ்சுக்க. இந்த மெசேஜ் வந்து உங்க காதுல விழுந்துகிட்டே இருக்கும். கோணல் கோணலா போய் ஸ்ட்ரைட்டா இறங்குது. புரியுதா? கோணலா போகும்போது ஐயோ அம்மா என்னை காப்பாத்துங்க அல்லேலூயான்னு கத்துறவங்க ஜாஸ்தி. ஸ்ட்ரெயிட்டா இறங்கும் போது சந்தோஷப்பட்டவங்க ஜாஸ்தி. அந்த ரோலர் கோஸ்டுக்காரனு கூட தெரிஞ்சது ஸ்ட்ரெயிட்டா இறக்குனா தான்டா சந்தோஷம், கோணலா போச்சுன்னா பயம். அவனுக்கே தெரியுதுன்னா அகில உலகத்தை படைத்த தேவாதி தேவனுக்கு தெரியாதா தாம் பிள்ளையின் பாதை எப்படி இருக்கணும்னு? மலைக்கு போகிறோம் டூருக்கு. நான் மலையில் ஜாலியாக போவோம். ஃபஸ்ட்டு ஏர் பெண்டில் போகும்போது ஜாலியாக எப்படி இருக்கும் கரெக்டா? 40 ஏர் பெண்டுன்னு வச்சுக்கோங்க. 40வது போகிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடும். எப்படா நேர் வழி வருவோம் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்படா நேர் வழி வரும். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆரம்பத்தில் வேணால் கோணலான பாதைகள் ரோலர் கோஸ்டர் போல சந்தோஷமாக இருக்கும். கோணலான பாவ வாழ்க்கையில் போகும்போது சந்தோஷம் இருக்கும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத கோணலான பாதைகளில் சில மனிதர்களோட போய் சேரும் பொழுது சந்தோஷம் இருக்கும். ஆனால் அப்படியே கோணலில் போயிட்டு 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 போயிட்டோம்னா அது சாபத்தில் போய் முடியும். சர்ப்பம் நேராக போதா கோணலாக போதா?
சாபத்தை கொண்டு வந்ததா? அப்போ வாழ்க்கையில் கோணலானவைகள் எப்பொழுதும் சாபத்தை கொடுக்கும், நேரானவைகள் தான் எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சர்ப்பத்தை மிதிக்க சொல்றார். கோணலானவை காரியங்களை தூக்கி போடு, மிதித்து போடு. ஐயா நான் ஜாலியாக டூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மலை மேலே ஏறும்போது சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அது 30 ஏர்பின்னு 10 ஏர்பின் பெண்டு இருக்குதுன்னா வாமிட் வந்துடும். எப்படா நேர்வழி பாதை வருன்றது அந்த விரும்பின கோலன் நமக்கு அசௌகரியத்தை கொடுத்துடும். தேவஜனமே அசௌகரியத்தை கொடுத்துடும். திரும்ப ரிட்டர்ன் வரும்போது மனசு சந்தோஷமா இருக்குமானா இருக்காது. ஐயோ இது எப்படா தாண்டி போகிறோம் ஃபீல் இருக்கும் இல்லை? அப்போது இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கோணலான பாதைகள் இருக்கும்னா அவைகளை நேர்வழிப்படுத்த கர்த்தர் சமூகம் நமக்கு முன்பாக செல்லுகிறது. அல்லேலூயா. யாரோடு செல்லுகிறது? பரிசுத்தம் பண்ணினவர்களோடு செல்லுகிறது. எல்லாருக்கும் கிடையாது. கோரேசு பரிசுத்தமாக இருந்தபடியினால தான் அவர் கையை அவர் பிடித்து கொண்டார். அப்போது மன்னிப்பு பெறுறது ரொம்ப முக்கியம். ஆனால் அவர் சமூகம் நம்மளோட இருக்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அவர் சமூகம் நம்மளோட இல்லாததுனால தான் கோணலான பாதைகளில் வழி தெரியாமல் நடந்து போயிடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் புரிச்சு கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கை கோணலாக போதா நேராக போதா? கோணலாக போகிறதுனால தான் இந்த கஷ்டம், இந்த பாடு, இந்த வேதனை, இந்த வலி எல்லாமே. ஆனால் நேராக போகும் பொழுது இந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் சந்தோஷம். ரோலர் கோஸ்டர் ஞாபகம் வச்சுருக்கீங்க. நிச்சயம் நம்ம எல்லாரும் கத்திருப்போம். அது கோணலாக போய் பெண்ட் ஆகும்போது, தலைகீழாக போகும்போது அப்போல்லாம் சிரிக்க மாட்டோம், சிரிக்கிற மாதிரி நடிப்போம். ஆமாவா? நான் பயப்படல, நான் தைரியமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நடிப்போம். ஆனால் எப்போ சிரிப்போம்னா, எப்போ அந்த ரோலர் கோஸ்டர் என்ஜாய் பண்ணுவோம்னா அத்தனை கோணல்களையும் கடந்து அந்த ஸ்ட்ரைட்டான பாதைக்கு இறங்கும் பொழுது சந்தோஷம் பயங்கரமாக இருக்கும். அந்த ரோலர் கோஸ்டர் அந்த ஃபினிஷிங் தான் என்ஜாய்மெண்ட்டு. அந்த ஃபினிஷிங் இறக்கம் தான் என்ஜாய்மெண்ட்டு. அதுதான் ஸ்ட்ரைட்டாக இறங்குது. அப்போ நேர் வழியிலே நடக்கிறவனுக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு, எப்பொழுதும் சந்தோஷம் உண்டு. குறுக்கு வழியில் எப்படியாவது சம்பாதிச்சிடலாம், யாரையாவது ஏமாற்றி சம்பாதிச்சலாம் நினைக்கிறவனுடைய பாதை நல்ல பாதையாக இருக்காது. அவனை பின்தொடர்ந்து போவோமே ஆனால் அழிந்து போய்விடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செய்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. ஆண்டவர் அங்கே சொல்ல சேலஞ்ச் பண்ண பாருங்க. நான் தான் கர்த்தர் நீ அறிஞ்சு கொள்ளும்படியாய் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமும் தரித்தேன். நீ என்னை அறியாதிருந்தும் கோணலான பாதையிலே நீ போய் அழிந்து விடுவாய் என்கிற இரக்க குணம் என்னிடத்தில் இருந்தபடியினால உன்னை நான் மீட்டு கொண்டு உனக்கு நாமும் தரிப்பித்து செவ்வையான பாதையிலே நடத்துகிற தேவன் என்பதை நீ அறிந்து கொள்வாயாக. அறிந்து கொள்வாயாக. நான் செவ்வையான பாதையிலே நடத்துகிற தேவன் என்பதை நீ அறிந்து கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. மெய்ப்பன் மேய்க்கிற ஆடு, மெய்ப்பனுக்கு பின்னாக செல்கிற ஆடு கோணலான பாதையை தேர்ந்தெடுக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பன் வழிகாட்டுகிற பிள்ளைகள் கோணலான பாதைக்கு போகாது. ஒத்துக்கொள்றீங்களா? ஒத்துக்கிறீங்களா? தாய் தகப்பன் வழிகாட்டுகிற பிள்ளைகள் கோணலான பாதைக்கு போகாது. அங்கே அவர்கள் கோணலான பாதையை சூஸ் பண்ணாலும் கர்த்தர் என்ன பண்ணிடுறாரு? தாய் தகப்பன் என்ன பண்ணிடுறாங்க?
அடிச்சு உதைச்சி நேர் பாதையில நடத்துவார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்க வாழ்க்கையில மெய்ப்பராய் இருக்கிறாருன்ற வார்த்தையை நீங்க உட்கொண்டு அதன்படி நீங்க நடக்க பிரயாசப்படுவீங்கன்னா கோணலான பாதைகளிலே நீங்கள் போவது இயலாது, போகவே முடியாது. அல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, இயேசு என் வாழ்க்கையில மெய்ப்பரா இருக்கணும். இயேசு என் வாழ்க்கையில மெய்ப்பரா இருக்கணும். ஒரு மெய்ப்பன் நமக்கு தேவை. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெய்ப்பனா இருப்பாரே. ஆனால் 175 வருஷத்துக்கு முன்பாக இப்படி ஒரு மனிதன் பிறப்பான், இந்த மனிதனை கொண்டு இன்னென்ன காரியங்களை நான் செய்வேன் என்று தரிசனம் உரைத்த பிரகாரமாய் இந்த காரியங்கள் நிறைவேறின. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கம்மா, உங்க சந்ததிக்கு ஒரு தரிசனம் இருக்கையா. உங்கள் சந்ததி நீங்கள் பொக்கிஷங்களை, வெண்கல கதவுகளை திறந்து அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ளும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு மனுஷன் நீங்க போக தெரியாத இடத்துக்கு வழிகாட்டி, நான் வரேன், கொஞ்சம் தூரம் வரேன், நான் அந்த பக்கம் தான் போறேன்னு சொல்லிட்டு ஒரு மெயின் ரோடு வரைக்கும் உங்களை கொண்டு வந்து விட்டார்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் இல்லை? அந்த மனிதனை அந்த நேரத்துக்கு நம்ம நினச்சி பார்ப்போம், தேவ கிருபையா ஒரு மனுஷன் வந்துட்டாரு வழிகாட்ட அப்படின்னு. கொஞ்ச தூரத்துக்கு வந்த மனிதர்களை நாம் மெச்சிக்கொள்கிறோமே. மெய்யான மேசியா வழிகாட்டியாய் மனுக்குலம் பூண்டு நாம் அழிந்து போகக்கூடாதபடிக்கு நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், இதிலே நடவுங்கள் என்று சொன்னவரை நாம் காலம் முழுக்க நன்றி உணர்வோடு போற்றுகிறவர்களாக இருப்போம்னா நம்ம வாழ்க்கையில் கோணலான பாதைகள் வரவே வராதுங்க. நீங்கள் இன்றைக்கி எந்த கோணலுக்குள்ளே நின்று வழி தெரியாமல் முட்டிக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கோணலிலிருந்து உங்களை மீட்டெடுப்பதற்காக அவர் சமூகம் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கு. மோசேக்கு சொல்வார், என் சமூகம் உனக்கு முன்பாக போகும்பா, நான் போவேன்ப்பா, உனக்கு முன்னாடி நான் போவேன், நான் உனக்கு முன்னாடி போவேன், நீ என் பின்னாடி வந்தா போதும்னு ஆண்டவர் சொல்றார். இப்ப சமீபத்தில் கூட எனக்கு ஒரு இடத்துக்கு போறதுக்கு வழி தெரியல. பைக்ல ஒருத்தர் போனார், என் பின்னாடியே வாங்க அப்படின்னார். அவர் பின்னாடியே போனோம். கொஞ்சம் தூரம் வழி தெரியல, ஆனா அவர் பின்னாடி போனதுக்கு அப்புறம் வழி தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அங்க வழிகாட்டியாக ஒரு மனிதன் வந்து நமக்கு வழிகாட்டும்போது வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷம் வருது. அப்ப நம்ம வாழ்க்கை முழுவதும் வழிகாட்டியே உள்ள, நான் உனக்கு முன்னாடி போவேன், என் பின்னாடி வாங்குறாரு. ஏதோ நம்ம அவர் பின்னாடி போகல, அவ்வளவுதான். பின்னாடி போக துணிஞ்சிட்டோம்னா வாழ்க்கை நல்லா மாறிடுங்க. சிலுவையின் பின்னே போக துணிந்தேன், சிலுவையின் பின்னே போக துணிந்தேன், சிலுவையின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அல்லேலூயா. ஒரு வாட்டி ஒரு விஷயத்துலேருந்து உங்களை கோணலான பாதையிலேருந்து ஆண்டவர் மீட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாருன்னா தயவாய் கேட்டுக்கொள்கிறேன், பின்னோக்கி பார்க்கிறாதீங்க, பின்னோக்கி பார்க்கிறாதீங்க. உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்பொழுது முன்னோக்கி நாங்க போகணும். சத்ரு கீழே தள்ளுற போல வருவான். சர்ப்பம் ஆதாம் ஏவாளை ஸ்ட்ரெயிட்டா வந்து அட்டாக் பண்ணிச்சா? இல்லை, கோணலா வந்து மரத்து மேலே ஏறி, நீ சாப்பிட்டீன்னா நீ தேவனை போல ஆயிடுவ, தேவ தூதர்களை போல ஆயிடுவ, உனக்கு சாபங்கிறது ஒன்றும் இல்லை, சாவுங்கிறது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனை டைரக்ஷன்ல கோணலா சுத்த வச்சு
அந்த பழத்தை புசிக்க வச்சு. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக சொன்னார், இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் அழுத்தி புசிங்க, இந்த ஒரு மரத்தை மட்டும் தொடாதீங்க. ஸ்ட்ரெயிட்டாக சொன்னாரா சுற்றி சுற்றி சொன்னாரா? சொல்லுங்க தேவ ஜனமே. இதை செய்யாதன்னு ஸ்ட்ரெயிட்டாக சொன்னாரா? என் செல்லம் இல்லை, என் கண்ணு இல்லை, என் ராஜா இல்லை, என் குழந்தை தானே நீ, நான் சொல்கிறத நீ செய்வல்ல, எப்படி சுற்றி சுற்றி சொன்னாரா? ஸ்ட்ரைட்டாக சொன்னார், அதை புசியாத, மற்றது எல்லாத்தையும் புசி. ஆனால் சத்ரு வந்து எப்படி வந்து சொன்னான்? சாப்பிடாதன்னு சொன்னாரா? சாப்பிட்டா நீ தேவ தூதனை போல ஆயிடுவோம், அதனால தான் சொன்னாரு தேவனை போல ஆயிடும். சுத்தி 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 பேச வச்சுட்டு என்ன பண்ணிட்ட? சாப்பிட வச்சு. ஒன்று சொல்றேன், அவங்க உங்களை பத்தி இப்படி சொல்லிட்டாங்கன்னு யாராவது வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேட்காதீங்க. ஸ்ட்ரெயிட்டா அவங்க கிட்டே போய் கேட்டுரு, பிரச்சனை முடிஞ்சிருச்சு. பிறர் செவிகள்ல இருந்து சில வார்த்தைகள் நம்ம காது வரும்போது அது யூகிக்க முடியாதபடிக்கு கோணலானவைகளை சிந்திக்க வைத்து உறவுகளை உடைச்சு விட்டுரும். உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா யார்கிட்ட கேட்கணுமோ ஸ்ட்ரெயிட்டா போய் கேளுங்க. மனுஷனை தூது அனுப்பாதீங்க. நீங்க பேசுறதுக்கும் நீங்க தூது அனுப்புறவங்க பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். எது ஒன்றும் ஸ்ட்ரெயிட் டீலிங். நம்ம ஆண்டவர் வேதத்தில் பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக தான் அடிப்பார். சோம்பேறியே ஸ்ட்ரெயிட்டாக அடித்தார், என் பிள்ளையே ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சினார். எறும்பு நிலத்தில் போய் சுறுசுறுப்பாக இருக்கிறது எப்படி கற்றுக்கோ, இன்னும் கையை முடக்கி தூங்கிட்டு இருப்பியா சோம்பேறியே, ஸ்ட்ரெயிட்டாக தான் பேசுவார். ராஜா, என் செல்லமே, என் சோம்பேறியே அப்படியெல்லாம் சொல்கிற தேவன் நல்லவே இல்லை. கண்டிப்புனா கண்டிப்பு, பாசம்னா பாசம், எதுவாக இருந்தாலும் நோ மீடியேட்டர், ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட். ஸ்ட்ரெயிட்டாக தாவீது தவறு பண்ணின பொழுது தீர்க்கதரிசியை கொண்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கண்டிச்சார். ஸ்ட்ரெயிட்டாக பேசிட்டு உணர்த்துறார். அதான் ஆண்டவர். கோணலான பாதைகளிலே தம் பிள்ளைகள் போகும் பொழுது அதிலே தேவன் பிரியமாக இருக்கிற தேவன் அல்லவே அல்ல. அவைகளிலிருந்து அவர்களை மீட்டெடுத்து ஸ்ட்ரெயிட்டான பாதையில் நடத்துகிறதுல அவர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரியுதா? கோணலான பாதை நல்லதா, ஸ்ட்ரெயிட்டான பாதை நல்லதா? இப்போ வந்து அம்மா வந்தோன்னா ஸ்ட்ரெயிட்டான பாதை நல்லதுன்ட்டாங்க. குறுக்கு சந்தில் போனால் அந்த சந்துக்கு போயிடலாம், குறுக்கு சந்துக்குள்ளே போகும், 4 நாய் முன்னாடி நிற்கும். இதான் ஆபத்து. ஆனால் பார்க்க பச்சை பசேல்னு பசுமையாக இருக்கும். கோணலானவைகள் உள்ள இறங்க 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 ஆபத்து நிறையா இருக்கும். ஆனால் அந்த ஆபத்திலிருந்து மீட்டெடுக்க வல்லமையோட நம்மோடு இருக்கிற நான் உனக்கு முன்னே போய், அப்போ நம்ம வாழ்க்கையில நமக்கு முன்பாக போய் நம்மளுடைய கோணலானவைகளை செவ்வைப்படுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கோணலான பாதைக்கு கொண்டு செல்கிற மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில இருப்பாங்கன்னா அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை விட்டு நீங்க விலகி வந்துடுங்க. உங்கள் நேர்வழி பாதையிலே தடையாய் இருப்பதற்கு சில கோணலான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னா அவைகளை தாண்டி கடந்து போயிடுங்க. அந்த கோணலுக்குள்ளாக டேக் லெஃப்ட் டேக் ரைட் எடுத்துடாதீங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு வேண்டாம். இந்த நண்பரோடு நான் பழகுற நிமித்தம் என் குடும்பத்தில் விரிசல் வருது, குடும்பத்தில் போராட்டம் வருது அப்படின்னா அந்த நண்பர்கள் நமக்கு வேண்டாம். அந்த நண்பர்கள் கோடி ரூபாய் நமக்கு லாபத்தை கொடுத்தாலும் அந்த நிமித்தம் குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னா எனக்கு அந்த 1 ரூபா கூட எனக்கு வேண்டாம். சில உறவுகள் நமக்கு கூட இருக்கக்கூடாதுன்னா நோனா நோ தான். சில காரியங்கள் நம்மளோட இருக்கக்கூடாதுன்னா நோனா நோ தான். ஏன்னா அந்த காரியங்கள் என்னை நேர் வழியில் என் ராஜாவுடைய வழியில் என்னை நடத்தாத வழிக்கு தடுத்து போடுமே. ஆனால் நான் அந்த காரியங்களை விட்டு விலகி வர ராஜாவின் இடத்துல கேட்கணும். அப்பா அவர் கையில் பிடிச்சி நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் தம்பி, வா மகனே. அல்லேலூயா. கோணலான பாதைகளில் நம் குடும்ப உறவுகள் இருக்குமே ஆனால், பிள்ளைகள் இருக்குமே ஆனால் அவர்களுக்காக நீங்கள் கண்ணீர் சிந்து ஜெபித்து பாருங்க, அவர்கள் நேர் வழியில் வருவாங்க.
சரியில்லை நம்ம சொல்றதுனால ஒருவன் சரியாயிடுவானா? ஆக மாட்டான். அவனுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது, கூட்டு பிரார்த்தனை பண்ணும் பொழுது, தனி பிரார்த்தனை பண்ணும் பொழுது, அவர்களுக்காக உபவாசம் விட்டு அழும் பொழுது அவர்களுடைய கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன் அவர்கள் வாழ்க்கையில போவார். அதுக்கு அங்க ஒரு ஆள் தேவை. புறஜாதியா இருந்து பிறக்கிறதுக்கு முன்பாகவே இன்னார் ஒருவன் பிறப்பான், இன்னார் ஒருவன் ஆலயத்தை கட்டுவான், இன்னார் ஒருவனுக்கு வெண்கல கதவுகள் திறக்கப்படும், இன்னார் ஒருவனுடைய கையை தேவன் பிடிப்பார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்குதுன்னா, அப்போ ஆண்டவர் எவ்வளோ கால்குலேஷனோட இருக்கிறார் பாருங்க. அப்போ என் வாழ்க்கையில கர்த்தர் முன்னாடி போகணுங்க. என் வாழ்க்கையில் எனக்கு முன்பாக என் அப்பா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் மோசைக்கு சொன்னது போல இன்று நம்மை பார்த்து சொல்ல, என் சமூகம் உனக்கு முன்பாக போகும், உனக்கு முன்னாடி போய் கோணலானவைகளை நான் செவ்வைப்படுத்துவேன். அப்போ எனக்கு முன்னாடி என் அப்பா போயிட்டாருன்னா நான் நடந்து போகிற பாதையை குறித்து கலக்க அடைய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எனக்கு முன்னாடி ஒரு கால் தடம் இருக்குது. அது மனிதனுடைய கால் தடம் அல்ல, என்னை படைத்த சிருஷ்டித்த நஸ்ரேனாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய கால் தடம். அல்லேலூயா. நான் ஒருவருடைய கால் தடத்தை பின்னிட்டு தொடர்ந்து போவேனே, ஆனால் அந்த கால் தடம் எனக்கு வெற்றி தருகிறதா இருக்கும். எந்த கால் தடத்தை பின்னிட்டு தொடர்ந்து போனோம்? இயேசு கிறிஸ்துவனுடைய கால் தடத்தை. சிம்சோன் தெலிலாவுடைய கால் பாதத்தில் விழுந்து கிடந்தான். அவன் போகக்கூடிய தடத்திலிருந்து வழுவி போனவனாய் மாறினான். அப்போ நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோம், எந்த தடத்தை ஃபாலோ பண்ணுறோங்கிறது இருக்குது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் யாரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? இதை கேள்வியாக வச்சுக்கோங்க. தேவச்சனமே, நண்பர் சொல்லுகிறதை கேட்கணும், ஆனால் அதை காட்டில தேவனிடத்தில் அமரும் பொழுது செய்யலாமா வேணாமான்னு சொல்வார். மனிதன் காட்டுகிற வழிகள் எல்லாம் நல்ல வழிகளாய் ஆகிவிடாது. தேவன் காட்டுகிற வழியே நல்ல வழியாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். நான் விசுவாசிக்கிறவங்க இருதயங்களுக்கு அவர் நீங்கள் பண்ணின காரியங்களை வெளிச்சம் போட்டு பணம் போட்டு காமிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த சைட்லேருந்து இந்த பக்கம் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வந்துடு, ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வந்துடு, ஸ்ட்ரைட்டாக போ, யூட்டர்னை போடு, இப்படி வா அப்படி வான்னு சொல்லிட்டு உங்கள் கோணலான பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு முன்பாக அவர் போடுறதுக்கு நான் தகுதியுடையவனாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபோடு அவர் இருந்ததை எப்படி உணர முடியும்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 1-2 வாசிங்க. பின்பு லாபானுடைய குமாரன், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டு, லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போலிராமல் வேறுபட்டிருக்க கண்டார். ஒரு நிமிஷம் இருங்க. லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தின நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்கிறதை கண்டான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்க நல்லா வரணும்னு உங்க நண்பர்கள் வழி சொல்லுவாங்க, இப்படி நட அப்படின்னு சொல்லுவாங்க, நீ வந்தா நல்லா இருக்கும்னு சந்தோஷப்படுவேன்னு சொல்லுவாங்க, நல்லது. ஆனா நீங்க நல்லா வந்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அவங்க முகம் மாறிடும். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் வந்துருக்குது? இந்த கடையில போய் இந்த ட்ரெஸ் எடுத்து நல்லா இருக்கும், அதை நீங்க போட்டு வந்தோன்னா அவங்க முகம் மாறிடும். உங்க ட்ரெஸ் கிழிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சந்தோஷமே வரும். அப்போ யாரோட இருக்கிறோங்கிறது முக்கியம். வழி காட்டுகிறவங்களா கூட இருப்பாங்க, ஆனா நீங்க நல்லா வந்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காது. நாங்களாம் அப்படி இல்லைன்றவங்க சொல்லுங்க பார்க்கலாம். எங்க கூட இருக்கணும் நல்லா வந்துட்டா நாங்க சந்தோஷப்படுவோம் சொல்லுவோம். கை தூக்குங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, இதுலயே எங்களை சோதனை பண்ணி நாங்க ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்க. இப்போ கை தூக்குனவங்க பக்கத்துல இருக்கிறவங்க பயங்கர டாப்புக்கு வரத்த கை தூக்குனவங்க பார்க்கட்டும், சந்தோஷப்படுறோமா இல்லையா, எங்க முகம் வேறுபடுதா இல்லையான்னு சோதனை பண்ணி பாருங்கப்பான்னு சேலஞ்ச் பண்ணணும் ஆண்டவர். டெஸ்ட் வைப்பார். அப்புறம் சொல்லுவோம்
ஐயோ சோதனைலாம் எங்களுக்கு வச்சிடாதீங்க, நாங்கள் ஃபெயிலியர் மாதிரி தான், நான் தான் ஃபெயில் ஆகணும் உங்களுக்கு தெரியுமே, எதுக்கு சோதனைலாம், சரண்டர் அப்படின்றோம். இல்லையா? அங்கே யாக்கோபு லாபானிடத்தில் அத்தனை வருடங்கள் காரியங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை அங்கே லாபான் கண்ட பொழுது அவனுடைய முகம் வேறுபட்டதா இருக்குது. இது யாக்கோபுக்கு மன வருத்தத்தை கொடுத்தபடியினால ஒரு பக்கம் மன வருத்தம், இன்னொரு பக்கம் ஆண்டவர் அங்கே வார்த்தை சொல்றார் 3ல், கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். அப்ப என்ன அர்த்தம்? நம்மளோட கர்த்தர் இருக்க பிரியப்படுகிறார்னு அர்த்தம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அது அது எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் தெரியுமாங்க. இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் வாங்க நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம், நீங்கள் எதுவும் பற்றி ஃபீல் பண்ண வேணாம், டிக்கெட்டை மட்டும் போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்கின உடனே உங்களை பிக்கப் பண்ணி ரூமுக்கு கொண்டு போயிட்டு சாப்பாடு கொடுத்து வெளியிலெல்லாம் சுற்றி காமிச்சு திரும்ப நீங்கள் வீட்டுக்கு வரும்போது ட்ரெயின் ஏற்றி விட்டாங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. ஒரு கைடு இருந்தாங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க இல்லை? கவலையே இல்லாமல் போவீங்க, கவலையே இல்லாமல் வருவீங்க. அது பயங்கர ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது நல்ல ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம எந்த நிலையிலும் உதாசீனப்படுத்திடக்கூடாது. உதவி செய்கிற மனிதர்களை நம்ம உதாசீனமாக பார்த்துடக்கூடாது, உதாசீனப்படுத்திடக்கூடாது. நம்ம பெரிய ஆளுங்கிறதுனால அவங்க உதவி செய்யலை, அவருக்குள்ள பெரியவர் இருக்கிறதுனால தான் அவர் உதவி செய்ய சொல்றதுனால தான் உதவி செய்யலாம். எப்போவுமே ஒருத்தன் உதவி செய்கிறாங்க அப்படின்னா உங்ககிட்ட காரியத்துக்காக உதவி செய்கிறாங்கன்னு ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துடவே கூடாது. தேவ ஜனமே, இது ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் வைக்கிறாருன்னு தெரியல. உங்களுக்கு உதவி செய்வதற்கு சிலர் உருவாக்கி வைக்கிறாருன்னா அவர் சமூகம் உங்களுக்கு முன்பாக போயிருக்கு. அதான் உதவிகளை செய்வதற்கு ஆட்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். நம்ம பெரிய ஆளுங்கிறதுனால இல்லை, என்றைக்குமே நம்ம பெரிய ஆளுங்கிறத நினச்சிடவே கூடாது. உதவி செய்யறதுனால நம்ம சிறுமையானவங்களும் நினச்சிடக்கூடாது. உதவிக்கு பாத்திரமாக நம்மளை கர்த்தர் பயன்படுத்துகிற அதுக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க என்றைக்குமே உதவி செய்கிறதுல பாத்திரவான்களாக இருப்பாங்க. முறுமுறுப்பே சொல்ல மாட்டாங்க, முகம் சுளிக்கவே மாட்டாங்க. அதுதான் ஆண்டவர் நம்மளோட இருக்கிற சைன். சந்தோஷமா செய்வாங்க, அழுத்துக்கவே மாட்டாங்க. ஆண்டவர் ஒருத்தனோட இருக்கார் அப்படின்னா அவன் போற பாதையெல்லாம் உதவிக்கு கரம் வந்துக்கினே. பயத்தோடு நடந்து போவோம், ஆனால் உதவிக்கு கரம் வந்துக்கினே இருக்கும். டக்கு 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 டக்குன்னு எப்படா முடிஞ்சது இந்த காரியம் யோசிச்சு பார்ப்போம். அங்கே 100 பேரை எழுப்பி நம்ம ஒருத்தனுக்காக எழுப்பி தூங்க விடாமல் அவனை தட்டி எழுப்பி செய்வாங்க. அதுதான் கர்த்தர். அந்த சந்தோஷத்துக்குள்ளே நம்ம போகணும். அப்போ யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் தேசத்தோடு நீ போப்பா, உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டார். அப்போ யாக்கோபை போக விடுறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு தன் மனைவிகள் இடத்துல சொல்கிறான், அவங்க அப்பா எனக்கு துரோகம் பண்ணிட்டார், இதை பண்ணிட்டாரு, அதை செஞ்சிட்டாரு. அவங்க எல்லாம் கணவனுடைய பேச்சை கேட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க எல்லாம் கடந்து போகிறாங்க. அங்கே 24 வாசிங்க சிஸ்டர். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்றார். இங்க பாருங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்கிற வெறுப்போட அங்க லாபான் வருகிறவரா இருக்கிறாரு. அங்கே தேவன் என்ன பண்றாரு, யாக்கோபு முன்னாடி போவிட்டு பின்னாடி கோடலானவைகள் தன் பிள்ளையை தொடர்ந்து வருது என்பதை அறிந்து கொண்டு அங்கே சொப்பனத்தில் லாபான் இடத்துல போய் சொல்றாரு, நீ யாக்கோபுக்கு ஒன்றும் செய்யாதே, ஒன்றும் பேசாதே, எச்சரிக்கையாயிருன்னு ஒரு கண்டிஷன் அங்க வச்சாரம்மா. பேசாத, என் பிள்ளை எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லல, பேசாத, சொல்லாத, கவனமாயிரு. புரியுதா? எச்சரிக்கையாயிருங்கிறது என்ன அர்த்தம்? தன்னை சிநேகித்த மகனுக்கு, தான் சிநேகித்த மகனை ஒருவன் பின்தொடர்கிறான் என்பதை அறிந்த தேவன் முன்கூட்டியே போய் சொப்பனத்திலே, என் பிள்ளையின் இடத்துல நீ பேசும் பொழுது கவனமாய் பேசும், மரியாதையாய் பேசு.
தேவஜனமே, உனக்கு விரோதமாய் 1000 நாவுகள் எழும்பலாம், நீ கவலை அடையாது. நீ கர்த்தருடைய மகளாய் பிள்ளையாய் இருப்பான்னா அந்த 1000 நாவுகளையும் கட்ட வல்லமையுடைய ஒரு முன்னாடி போட்டு புறத்தால பேசுகிறவன் 100 பேர் வரதான் செய்வான் இந்த உலகத்தில். அந்த 100 பேரை கேட்டோன்னா ஏன்டா காது கேட்குது, காது கேட்காம இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற நிலைக்கு தள்ளிடுவாங்க. இல்லை, நீ கர்த்தர் வார்த்தை கேட்டு நீ கடந்து போவாய். ஆனால் உனக்கு முன்பாக நான் இருப்பேன், என் சமூகம் உனக்கு முன்பாக இருக்கும், உன் கூட இருப்பேன்னு சொன்ன தேவன் உனக்காக வழக்காட உன்னை முன்னே போக விட்டு பின்னாக வந்து சொப்பனத்திலே உன் சத்ருவனிடத்திலே பேசுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. பார்க்குறாரம்மா, அங்கே பார்க்குறாரு. அதாவது 11, 12, 13 வாசிங்க. அன்றையும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடே கோழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாக இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். போதுங்க. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன் என்று அங்க தேவ வார்த்தை வருது. அப்ப என்ன அர்த்தம்? லாபான் நன்மையை யாக்கோபுக்கு செய்யலன்னு அர்த்தம். அப்ப யாக்கோபோட வாழ்க்கையில கோணல்களை லாபான் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு பொண்ணை கல்யாணம், அப்போ கடைசி வரைக்கும் யாக்கோபை சுயநலத்துக்காக வைத்து கொண்டிருந்தார் லாபான். அப்போ உங்களை யாராவது சுயநலத்துக்காக சுய காரியத்துக்காக உறவுகள் பயன்படுத்தி கொண்டு இருக்கோம்னா உங்களுக்கு தெரியாம வேணா இருக்கலாம், படைத்த தேவனுக்கு நிச்சயம் தெரியுங்க. அக்கா எனக்கு இதை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு திரும்பி வராம இருக்கலாமா, ஆனா படைச்ச தேவனை நீங்க தேடி வந்தபடினால அவருக்கு தெரியும். தூக்கத்துல பேசுவாரு, பதறி கொண்டு வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய நாட்கள் வருது. சாட்சி சொல்ல போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறாரம்மா, நல்லவராகவே இருக்கிறார். அப்போ எழும்புறாங்களா? எழும்பட்டவங்க. அவன் எழும்புறது எதுக்குன்னா தேவனுடைய மகிமை உங்க மேல இருக்கிறத அவன் அறிஞ்சிக்கணுன்றதுக்காக தான் எழுப்ப வைக்கிறார். அல்லேலூயா. யாராவது ஒரு பிள்ளை வாங்க, இங்க டக்குன்னு வாங்க. இப்போ இவர் இருக்கிறார், ஓகே, இவர் இருக்கிறார். இப்போ இவரை வந்து நான் என்ன சொல்றேன், பேசுறேன், அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அடிச்சுக்கினே இருக்கிறேன். நல்லா இருக்குது அடிக்கிறதுக்கு. இப்போ இன்னொருத்தர் வாப்பா, முன்னாடி வா, ஏறு. இப்போ இப்படி நில்லு, என்னை பார்த்து நில்லு. இப்போ அடிக்க தூக்குவானா? இங்கே வச்சு நில்லு. இப்போ அடிக்க முடியுமா? அடிச்சேன்னா இவன் என்ன பண்ணுவான்? குத்திடுவான். இல்லை, இப்போ இவனுக்கு நான் கோணலானவைகள் செய்கிறேன், யாரும் இல்லை. இன்னைக்கு உலக ஜனங்கள் உங்களை கோணலான பாதை கொண்டு போது உங்களை யாருமே இல்லை. அடித்தா ஆள் கேட்க பேச யாரும் இல்லை. அண்ணாதை நினச்சி அவன் பலத்தில் செய்கிறான்னு வச்சுப்போம், செய்யட்டும். நீங்கள் கர்த்தர் பாதை ஜாலியாக போங்க. அவன் கர்த்தர் வராத வரைக்கும், ஏன் கர்த்தர் வரலன்னா அவர் வர்றதுக்கு முன்பாகவே தள்ளி நிலுப்பா. கர்த்தர் வர்றதுக்கு முன்பாகவே இவன் அடிக்கிறத நான் நிப்பாட்டிடணும். அதுக்கு எனக்கு வாய்ப்பு தராரு. புரியுதா உங்களுக்கு? உங்கள் சத்துருவுக்கும் வாய்ப்பு தராரு. உங்களை எதிர்த்து பேசுகிறாங்க, வேலை ஸ்தலத்தில் உங்களை அவமதிக்கிறாங்க, உங்களை ஒரு மாதிரியாக கேவலமாக நடத்துகிறாங்க அப்படின்னா, ஆண்டவரே உனக்கு கண் இல்லையா? உங்கள் பொண்ணு தானே, 9 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுறேனே, 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுறேனே, என் ஜெபத்துக்கு பதில் இல்லையான்னு கர்த்தர்கிட்ட நம்ம வழக்காடுகிறவங்களா இருக்கிறோம். அவருக்கு எல்லாம் தெரியும் என்ன பாதையில் போகிறோம், என்ன பாதையில் வரோன்னு. அவர் சொல்லுவார், நீ 9 to 10 ஜெபம் பண்ணும்போது நல்லா இருக்கிற, 8 to 9 வரைக்கும் நீ என்ன பண்ணுறன்னு எனக்கு தெரியும், அதை ஒழுங்காக சீர் செய்யி, இங்கே நான் உனக்கு வந்து நிற்பண்ணுவார். புரியுதா? கோரேசின் கையை பிடிப்பதற்கு முன்பாக கர்த்தர் சொன்ன காரியம், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். வேதத்தில் பார்க்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மேலே கையை போடாது, என் பிள்ளையாண்டான் மேலே கையை போடாது. அப்போ உங்களோட சத்ரு வந்து பேசிக்கிட்டே இருக்கிறான்னா, ஆண்டவரே கண் இல்லையா, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேனே, ஆண்டவரே உபவாசம் பண்ணுறேனே, ஆண்டவரே என்னை திட்டுறானே, ஆண்டவரே என்னை உதைக்கிறானே, சொல்லாதீங்க.
ஆண்டவன் மாறே என்று கூப்பிடுவதற்கு முன்பாக எங்கே பரிசுத்தம் பண்ணிக்கணுமோ, எங்கே வாயை அடக்கணுமோ, எங்கே கண்ணை மூடணுமோ, எங்கே செவியை மூடணுமோ, எங்கே கையை அடக்கி வைக்கணுமோ அந்த இடத்துல உங்கள் அவயங்களை அடக்கி வச்சு கொள்ளுங்க. அடுத்த செகண்டே சொப்பனத்தில் தேவன் வருவார், கையை நீட்டுவான், உன் சத்ரு இடி நிற்பார். அடிச்சு பாடுறா, தொட்டு பாடுறா, பேசி பாடுறா. என் மகளை பேசு பார்க்கலாம். இது நாள் வரைக்கும் அவள் என் மகளாக இருந்தேன்னு அவள் நினச்சிக்கிட்டா. இன்னைக்கு அவள் சீர்படுத்திக்கப்பட்டதுனால தான் இப்போ என் மகளாக இருக்க நான் வந்து நிற்கிறேன். அவ்வளோதான். ஒரு வழியாய் வரும் சத்துருக்கள் 7 வழியாய் சிதறண்டு போயிடுவாங்க. இன்னைக்கு இந்த ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பாடுகள் மத்தியிலே, கஷ்டங்கள் மத்தியில், கோணலான பாதையில் நம்ம போக வேண்டிய அவசியம் வரவே வராது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் நம்மளை மாற்றிக்கணும். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நடிக்கிறவர்களாக இருக்க, பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களாய் நம்ம நடக்கணும். அவ்வளோதான். நிம்மதியாக தூங்கலாம். நீதிமான் நித்திரையில் சந்தோஷமா தூங்குவான் வேதம் சொல்லுது. துன்மார்க்கன் பயத்தோட தூங்குவான். எவன் வந்து எடுப்பான், என்ன எடுப்பான், ஏது பண்ணுவான். அவர் சமூகம் எனக்கு முன்பாக போகிறதா இருக்கு. அவர் சமூகம் எனக்கு முன்பாக போகிறதா இருக்குது. அப்போ அவர் சமூகம் எனக்கு முன்பாக போச்சு அப்படின்னா நான் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னோடு கூட இருப்பேன். அப்போ லாபான் பண்ணின துரோகத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். சொல்றார், போப்பா நீ கிளம்பி போ, நான் உன் கூட இருப்பேன் போ. அப்போ உன் கூட இருப்பேன் மனுஷன் சொல்றது தைரியம் வருதுன்னா கர்த்தர் கூட இருப்பேன். இன்னைக்கு இந்த நாளில் தேவஜனமே திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்றாருன்னா நீங்கள் பயம் கொள்ளாமல் கடந்து போங்க. அல்லேலூயா. பயம் கொள்ளாமல் கடந்து போங்க. உங்களை அவமாய் பார்க்கிறவர்கள், ஏளனமாய் பார்க்கிறவர்கள், நயவசமாய் பார்க்கிறவர்கள் சொப்பனத்திலே கர்த்தர் போகிறவராயிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம சொல்லி கர்த்தர் போகக்கூடாது. ஆண்டவரை நான் அடிக்கிறேன், ஆண்டவரை அவன் கையை முறிங்க ஆண்டவரை சொல்லிடாத. நம்ம கை முடிக்கப்பட்டோம். அவர்கள் மனம் திரும்ப அவர் கிருபை நிறைந்தவராக இருக்கிறபடினால உணர்த்துகிறார். அந்த உணர்வு அவங்களுக்கு வரலன்னு கர்த்தருக்கு என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு போய் முன்னாடி நிற்பார். என் பிள்ளை, என் மகன், என் மகன் கை போடாத. அவ்வளோதான். ஒரே சேலஞ்ச் தாங்க. கர்த்தர் எனக்கு முன்பாக போகணும்னு ஆசைப்படுறது எத்தனை பேர்? அதுக்கேற்ற வாழ்க்கையை வாழ்ந்துருங்க. அதுக்கேற்ற வாழ்க்கை. நிறைய காரியங்களுக்கு வேண்டாம். ஒரே காரியம் சொல்கிறேன். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். உயர்ந்த அடைக்கலத்தில். அப்போ உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் வைக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் கையை பிடிச்சு கொள்கிற அளவுக்கு இந்த கரம் பாவகரமாக இல்லாதபடிக்கு பரிசுத்த கரமாக இருக்கட்டும். நம்புங்க. எனக்கு முன்பாக அவர் சமூகம் போதுங்கிறத நம்புங்க. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்னு சொன்னீங்களேப்பா, இந்த கிரியை எனக்கு செய்யுங்க. வீட்டை விட்டு வெளியில் போகும்போது, திருச்சபைக்கு வரும்போது, கல்லூரிகளுக்கு போகும்போது, வேலை ஸ்தலங்களுக்கு, வியாபாரம் போகும், என் சமூகம் உனக்கு முன்பாக. இல்லை கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறா நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறா நான் தாழ்ச்சி அடையேன். இந்த ஒரு வசனத்தை சொல்லி 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 தாழ்மைக்கு போகிற நம்மை மீட்டெடுத்து உயரத்திலே வைத்து அழகு பார்ப்பாருங்க. வெண்கல கதவுகள் உடைக்கப்படும், இரும்பு தாழ்பாள்கள் முறிக்கப்படும். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கர்த்தர் எடுத்து தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எடுத்து தருகிறவராக இருக்கிறார். விசுவாசிங்க தேவஜனம். நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். உங்களை அவர் ஆசீர்வதித்து வாழ வைக்க பிரியப்படுகிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? கேட்பீங்களா? யாக்கோபோடு பேசினீங்களா? 175 வருஷத்துக்கு முன்பாக கோரேசின் பற்றி தீர்க்க தரிசனம் உரைச்சிங்களே. என் வாழ்க்கையில் எனக்கு முன்பாக போங்க. என் வாழ்க்கையில் எனக்கு முன்பாக போங்க. கர்த்தர் நமக்கு முன்பாக போவாருன்னா அங்கே பாவம் இல்லைங்க. பாவம் செய்ய தூண்டுகிற காரியங்கள் அங்கே இல்லைங்க. அங்கே இருள் இல்லைங்க. அங்கே இருள் இல்லை. அங்கே அக்கிரமம் இல்லை. அங்கே வேதனைகள் இல்லை.
அங்கே கேடுகள் இல்லை. எனக்கு முன்பாக என் தேவன் போகிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? சிலுவையின் பின்னே போக துணிந்தே, சிலுவையின் பின்னே போக துணிந்தே, சிலுவையின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இருதயத்தின் ஆழத்தில் அந்த தேவ சொன்னாங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து, அப்பா உங்க பின்னாடி நான் வர பிரியப்படுகிறேன்னு மட்டும் சொல்ல. வரேன்னு சொல்லவும் முடியாது, வந்துட்டேன்னு சொல்ல முடியாது. பிரியப்படுகிறேன்னு சொல்லுங்க. அவர் பின்னால் வர நம்மை அனுமதிப்பார். அவர் பின்னால் போகும் பொழுது அந்த பாதையிலே வெளிச்சம் இருக்கும். உங்க பின்னால, அவர் பின்னால நீங்க போறதுனால உங்க பின்னால வர உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருக்கும். இன்னைக்கு அநேக வேளையில நம்மளுடைய பாதைகள் கோணலானவைகளாக இருக்கிறது என்னன்னா, இஷ்டம் போல வாழ்றது, இஷ்டம் போல நடக்கிறது. அப்படி இராதபடிக்கு தேவனுக்கு பிரியமாய் நடக்க ஒப்பு கொடுக்கும். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே நீ சொன்ன வார்த்தையை நாங்கள் பற்றிக் கொள்கிறோம் ஆண்டவரே. நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று வாக்குத்தத்தம்